ஹலோ, தாலியர் ஃபைனான்ஸ். சார், நான் தான் சேரா. என்ன மேடம் இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா இருக்கும்போது கூப்பிடலான்னு தோணுச்சு. அப்படியா? ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்க. என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு நேரமே இல்லை. வீட்டில் வந்து உட்கார்றது கூட டைமே இல்லை. இங்கே பாரு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஃப்ரீ ஆகிட்டு நானே கூப்பிட்றேனே. வைக்க போறியா? இங்கே கஸ்டமர் இருக்காங்க. சரி சரி, ஓகே. அன்னைக்கு நான் பார்த்த போட்டோ, அதுல இருக்கிற அவ நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஒரு டீ போடு. டேய் பாபு, ஒரு டீ போடு. சாப்பிட ஏதாவது வேணுமா? சூடா பஜ்ஜி இருக்கு. வேண்டாம். ஆமா, எந்த ஊர் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் வெளியூர்ல இருந்து வரேன். ஓ, என்ன ஏதாவது வேலை தேடி இங்க வந்தீங்களா? இங்க தங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? இருக்கு, ஆனா வாடகை கொஞ்சம் அதிகம். மாசம் 50 ரூபா கேட்பாங்க. ஓகேவா? பாபு, இவர் வெளியூர்ல இருந்து வேலை தேடிங்க வந்திருக்காரு. நமக்கு ஆத்தோரமா ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை இவருக்கு காமிச்சிரு. இப்போதைக்கு அந்த வீட்டுல தங்கிக்கிங்க. உங்க வேலை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி. வந்தே மாலரே காரரே நதி குண்டா பாலரே காரரே கண்டாரே காரரே கண்டே அரிஞ்சோலரே லிஞ்சோல மீன் கரிங்கேலரே மலத்தேரையோ வந்தே மாலரே வந்தே வானரே நன்னே நானரே காரே கோடரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது பார்த்துட்டா? நீ வா, உட்காரு. பயப்படாத.
ஏண்டி சிரிக்கும் மவள நம்ம இனத்துக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. டேய் பிடிங்கடா அவன. ஐயோ வேண்டாம், ஒண்ணும் செய்யாதீங்க. ஏய் ஐயோ அவரை விட்டுருங்க, அடிக்காதீங்க. அவன விடாதீங்கடா, அடிங்க. வேண்டாம். அடிச்சு கொல்லுங்க. நல்லா அடிங்க. அவரை அடிக்காதீங்க. அவன விடாதீங்கடா. அவன அடிங்க. அவன விட கூடாதுடா. ஆமா, அவளேதான். அப்படின்னா அவ ஸ்டாப். ஸ்டாப். டேய் நில்றா. நில்லு. என்னப்பா என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? யார் அவங்கெல்லாம்? தெரியலண்ணே. ஐயோ ரத்தம் வருதே. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? இல்லண்ணே. 25 ரூபா கணக்குல எழுதிக்கோங்க. எங்க எழுதுறது? எழுதி தான் இந்த நிலைமையில இருக்கேன். நாக்கா ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. போடா, கேட்காம வந்துட்டான் பெரிய வண்ணாட்டம். பணம் கிடைக்கலன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? தேவையில்லாம எதுக்கு காலங்காத்தால அவகிட்ட போய் திட்டு வாங்குற? அதுவும் கரெக்ட் தான். சரி ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுங்க. சக்கரை வேணுமா வேண்டாமா? வேண்டாம். என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே இந்த ஊர் பசங்க எல்லாமே ஒரு தினுசா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? லவ் தான், வேற என்ன? அண்ணா டைம் என்னாச்சு? டைம் 4:30. அப்போ ஒரு பருப்பு வடை கொடுங்க. நீ 4:30 மணிக்கு தான் பருப்போட சாப்பிடுவியா? பேப்பர்ல என்னடா செய்தி சொல்லு. சொல்ற மாதிரி எந்த செய்தியும் இல்ல. ஆமா, காலையில நீ பேப்பர் படிக்கலையா? இல்ல. இந்த அப்படி வட. ஆமா, காலையில இங்க பிரச்சனை நடந்துச்சா? என்ன விஷயம் தெரியுமா? இங்க என்ன தானேன்னு சொல்றது? அந்த பையன் மேல யாருக்கு எந்த அளவுக்கு கோவம்னா தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, அதான் எனக்கும் புரியல. என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமால ஒரு ஃபைட் சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன அடி, என்ன ஃபைட்டு, என்ன குத்து, துப்பாக்கி வேற. துப்பாக்கியா? ஓஹோ, துப்பாக்கி இல்லல்ல. புஷ்பகிரி வந்துருச்சு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவன் வந்திருக்கா. யாரு? யாருன்னு சொல்லுங்க.
புஷ்பகிரி 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 வாங்க வாங்க புஷ்பகிரி 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 ஏறுங்க புஷ்பகிரி 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 இந்த அண்ணன் எங்கே போனார்னு தெரியலையே புஷ்பகிரி 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 என்ன வண்டியில ஏறுறதுக்கு யாரையும் கிடைக்கலையா என்ன? இன்னைக்கு பெருசா கூட்டம் இல்லைண்ணா புஷ்பகிரி 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 சரி, சரி, இருக்கிறவங்கள ஏத்து. புஷ்பகிரி 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 அண்ணா புஷ்பகிரி லாட்டரி டிக்கெட் வேணுமா வாங்கிக்கங்க. வேண்டாம் லாட்டரி டிக்கெட் வேணுமா? லாட்டரி வண்டி டிக்கெட் எடுங்க. போங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. அப்பா அம்மாடி எழுதுற. என்ன ஜோசு, என்ன இன்னைக்கு லோடு வரலையா? ம் ஓ, மழை தான் காரணமா? சரி சரி சரி, மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறீங்க, பெஞ்சா திட்டுறீங்க. இன்னைக்கு பெருசா மழை வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு மழை பெய்யும் இல்லையாடா கேசவா? என்ன சேகர்ண்ணே, பேத்தி படிப்பெல்லாம் முடிஞ்சா? வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். இன்னும் முடியல, எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அதுவும் முடிஞ்சதுன்னா அவ டாக்டர் ஆயிடுவாள்ல. இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். அவ டாக்டரை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கண் ஆபரேஷனே பண்ணிக்க போறேன். ஆனா அவ அதுக்கு ஒன்றும் மிருக டாக்டர் இல்லையாண்ணே. அப்பந்தாண்டா மிருகம், சாணியம் பிடிச்சவன். சாப்பிட என்ன வேணும்? ஒரு டீ. ஆ, ஜெயிலில் இருந்து வந்திருக்கான். இப்போதான் இவன் மேட்டர்லாம் தெரிஞ்சுது. சிட்டியில் இருக்கிற அந்த பேங்க் மேனேஜரு அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல தங்கியிருக்கான் இல்ல? ஐயோ, அது ஒரு அப்பாவி புள்ள. நீ தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணாத. என் மேல ஒருத்தன் கைய வச்சுட்டு இந்த ஊர்ல ஒருத்தன் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. ஆம்பளைங்க இல்லாத வீட்டில் வந்து பிரச்சனை பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய வீரம் இல்லை. டேய், என்னடா சொன்ன? என்கிட்ட பிரச்சனை பண்ணனு வை, கத்தி எடுத்து அப்படியே சொருகிரும். உனக்கு இதெல்லாம் தேவையா? புஷ்பகிரி 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 புஷ்பகிரி. அசோகம் வரலையாடா? அக்காவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. புஷ்பகிரி. என்னாச்சு? என்ன சவுண்ட் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூப்பிடுங்க. ஓ, எங்களால இவ்வளவுதான் முடியும். போலீஸ்கார சக்தி எல்லாம் எங்க கிட்ட இல்ல. கிண்டல் பண்ணாதீங்க. முதல்ல சம்பளம் கிடைச்சது 2 பேரும் ஷாப்பிங் போனீங்கல்ல. எனக்கு ஒரு சட்டை வாங்கி தரதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது தான். அதுக்கான ஆளதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே, டைம் வரும்போது எடுத்து தருவாங்க. அக்கா, சரி சரி வாங்க போலாம். சும்மா இருடி. இன்னைக்கு குடிக்க வேற யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன குடிக்கிறான் இவன்?
யோ பெருசு இன்னொரு பாட்டில் எடு கையறா. டேய் முத்து, எப்படா வெளியில வந்த? ஏய் கந்தா, ஒரு வகையில பார்த்தா இவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ண வந்தான்டா. வீடும் இல்ல, குடும்பமும் இல்ல, ஜாலியா கிடைக்கிறத குடிச்சிட்டு சுத்தினா மட்டும் போதும் இல்ல. ஆமா நீங்க சொன்னது உண்மைதான். ராகவன்னா இப்ப வீட்டுல இல்ல, பொண்டாட்டி வேற படுத்த படுக்க. யோகந்தான். உன்னை சொந்த தம்பி மாதிரி தான்டா ராகவண்ண கூட வச்சிருந்தாரு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிருக்கே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? உனக்கெல்லாம் எனக்கு நல்ல சாவே வராதுடா. ஏய் உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. டேய், இன்னைக்கு எனக்கு குடும்பம் இல்ல, குழந்தைங்க இல்ல. ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சுடா. அதையெல்லாம் நாசம் பண்ணது யாருன்னு இன்னைக்கு தாண்டா எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் ஏன் உன்னை சும்மா விடுறேன் தெரியுமா? ஒரு காலத்துல உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான். இத பாரு, இன்னொரு தடவை என் பசங்க முன்னாடி கைய ஓங்கன, கடைசி அஸ்தி கரைக்கிறதுக்கு உன்னோட ஒரு பிடி சாம்பல் கூட கிடைக்காது. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? இல்ல ஒன்றும் இல்லை, வேலைக்கு போயும் என்னால் அங்கே உட்காரவே முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன் உங்களை பார்க்க. நானும் உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ஐயோ இது எதுக்கு? நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? இல்ல இல்ல பரவாயில்ல, இனி ஷர்ட் வாங்கி தர யாரும் இல்லைன்னு நினைக்க வேணாம். அசோகனை தவிர வேற யாருமே என்கிட்ட இப்படி பாசம் காட்டினதில்ல. ம், இனிதான் நான் இருக்கல்ல. சரி கிளம்புறேன். ம் ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும். ம் சரி.